கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளில் மாலை வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த மாலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த 2026 ஆண்டினுடைய 3வது மாதத்தினுடைய முதலாவது நாள், அதுவும் ஓய்வு நாள். நம்முடைய திருச்சபையில் பொதுவான ஒரு தலைப்பின் கீழ், இந்த வருடத்தினுடைய கருப்பொருளின் கீழ், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கருப்பொருளின் கீழ் நாம் செய்தி கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அவண்ணமாக இந்த மார்ச் மாதத்தினுடைய கருப்பொருள் என்னவென்றால், பி ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் என்று சொல்லிக்கொண்டு மனிதரை பிடிக்கிறவர்களாக இருங்கள் என்பதுதான் இந்த மார்ச் மாதத்தினுடைய கருப்பொருளாக இருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு காலையில் கிறிஸ்துவை பின்பற்ற அழைப்பு, த கால் டு ஃபாலோ கிரைஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு, இதை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வசனங்களிலிருந்து நாம் தேவ செய்தியை நாம் கேட்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அவர் அழைக்கின்றார். அவர்கள் வேலை செய்கின்ற இடத்திற்கு சென்று அவர்களை அவர் அழைத்து தன்னை அவர் பின்பற்றும்படியாக அவர்களை கேட்டுக்கொண்டு, பின்பு அவர்களுக்கு ஒரு கட்டளையும் கொடுக்கின்றார். அவர்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால், மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், தங்களுடைய தொழிலை அவர்கள் விட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி மற்ற மக்களுக்கு அவர்கள் சுவிசேஷத்தை சொல்கின்றார்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சீஷர்களாக இருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் சீஷர்களாக இருக்கின்றோம். நம்மை தேவன் அழைத்திருக்கின்றார். அவருடைய பிள்ளையாய் அவர் மாற்றியிருக்கின்றார். அவரை அறிகின்ற அறிவில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொறுப்பினை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காலை வேளையில் அந்த செய்தியை நாம் கேட்டோம். இன்றைக்கு இரண்டாவதாக இந்த மாலை வேளையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பானது கால்ட் அவுட் ஆஃப் தி ஆர்டினரி. அப்படி என்றால், சாதாரண மனிதரிலிருந்து அழைத்தல் என்ற தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், இந்த உலகத்தினுடைய வரலாற்றை நாம் பார்ப்போமே என்றால், சில மனிதர்களை குறித்து அவர்கள் ஒருவேளை 1000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்திருந்தாலும் கூட இன்றைக்கும் சமுதாயத்தில் அவர்களை குறித்து நாம் பேசிக்கொண்டு நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அறிவியலை குறித்து நாம் பார்ப்போமே என்றால், அறிவியலை நாம் பார்க்கின்ற பொழுது ஐசக் நியூட்டனை நம்மால் மறக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த விஞ்ஞான புரட்சி வருகின்ற பொழுது 17வது நூற்றாண்டில் அவர்தான் இந்த புவியீர்ப்பு விசையை, அது எப்படி இருக்கிறது என்பதை குறித்து அவர் அதுக்குள்ள மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா அவர் கொடுக்கின்றார். அதன் மூலமாக தான் இன்றைக்கு பல கோள்களுக்கு அதனுடைய இடை என்ன, அதனுடைய ஃபோர்ஸஸ் எவ்வளவு இருக்கின்றது, எவ்வளவு நேரமாகும் அங்கே செல்வதற்கு என்று சொல்லிக்கொண்டு பல காரியங்களை விஞ்ஞானத்தில் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே இன்றைக்கும் கூட நாம் படிக்கின்ற பொழுது ஐசக் நியூட்டனை குறித்து நாம் படிக்கின்றோம். அதே போல்தான் நாம் போரை நாம் பார்ப்போமே என்றால், அலெக்சாண்டர் த கிரேட், மகா அலெக்சாண்டரை நாம் இன்றைக்கும், அவர் கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன்பாக 300 ஆண்டுகளில் வாழ்ந்தவர். அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கும் வரலாற்றில் அவரை குறித்து நாம் பேசுகின்றோம், நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஏனென்றால் தன்னுடைய இள வயதிலேயே, தன்னுடைய 30களிலே அவர் அன்றைக்கு இருந்த உலகத்தினுடைய பெரும் பகுதிகளை அவர் கைப்பற்றுகின்றார், ஆளுகின்றார். எனவே இன்றைக்கும் கூட அவருடைய பெயரை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் அதை நினைத்து கொண்டிருக்கின்றோம். இவ்வண்ணமாக பல துறைகளில் நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் முத்திரை பதித்த மக்களை நம்மால் பார்க்க முடியும். அவண்ணமாக நம்முடைய கிறிஸ்தவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த 12 சீஷர்களை குறித்து நம்மால் உலகம் இருக்கின்ற வரைக்கும் நாம் என்ன செய்வோமே என்றால் பேசிக்கொண்டிருப்போம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊழியத்தை அவர்களிடத்தில் தான் கொடுத்து அவர் சொல்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் அது ஒரு பெரிய ஊழியம். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு ஒரு நிறுவனத்தை ஒருவர் நிறுவுவாரே என்றால், அந்த நிறுவனத்தை உலகமெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் நிறுவுகின்ற பொழுது அவர் என்ன செய்வாரே என்றால், அந்த நிறுவனத்துக்கு தேவையான தலைவர்களை அவர் முதல் தேர்ந்தெடுப்பார். அதனுடைய சீஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், அல்லது சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராக இருக்கலாம், அவர் ஃபைனான்ஷியல் ஆஃபீஸராக இருக்கலாம். அவங்களை எல்லாம் அவர் என்ன செய்வாரே என்றால் தேர்ந்தெடுப்பார். தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவர் சாதாரணமாக தேர்ந்தெடுக்க மாட்டார். தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவருக்கு இருக்கின்ற குவாலிஃபிகேஷன் என்ன, அவருக்கு இருக்கின்ற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன,
அவர் இதுவரைக்கும் என்னத்தை சாதித்திருக்கின்றார், அவர் எப்படி மற்ற மக்களோடு அவர் சேர்ந்து பணியாற்றி அவர் வேலை செய்த கம்பெனிகளுக்கு லாபத்தை ஈட்டியிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு பலவிதமான அவர்களுடைய தகுதிகளை அவர்கள் ஆராய்ந்து, அது மாத்திரமல்ல பலவிதமான நேர்முக தேர்வுகளை வைத்து இந்த நபர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு தான் தேர்ந்தெடுப்பாரே தவிர மற்றபடி தேர்ந்தெடுக்க மாட்டார். நமக்கு நன்றாக தெரியும், நாம் கம்பெனிகளில் நாம் வேலை செய்கின்றோம், நாம் வேலை செய்கின்ற இடத்திலும் கூட நம்முடைய ரெஸ்யூமே அவர்கள் பார்ப்பார்கள். பார்த்தது மாத்திரம் கிடையாது, நம்மை அழைத்து நம்மோடு பேசி நாம் எப்படி இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு எல்லா விதமான வேலைகளுக்கும் அந்த தகுதியை வைத்து தான் அவர்கள் எடுப்பார்கள். இங்கே அதேபோல் இங்கே கொடுக்கப்படுகின்ற ஊழியம் என்னவென்றால், இந்த உலக சுவிசேஷத்தை உலகமெங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்கு அந்த ஊழியத்தை அவர் கொடுத்திருப்பார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவற்றையும் நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் இந்த சுவிசேஷத்தை அவர் உலகம் எங்கும் எடுத்துச் செல்ல வேண்டும். இது எப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள் 2000 வருடங்களுக்கு முன்பாக. இன்றைக்கு விஞ்ஞானத்தில் எவ்வளவோ நாம் முன்னேறி இருக்கின்றோம். நாம் இங்கே இருந்து இந்தியாவுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ பேச வேண்டுமே என்றால் அந்த கணப்பொழுதில் நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் தொடர்பு கொள்ள முடியும். நாம் இங்கிருந்து அங்கே செல்ல வேண்டுமே என்றால் ஒரு சில மணி நேரத்தில் நாம் சென்று விட முடியும். ஆனால் அன்றைக்கு அந்த வசதிகள் எல்லாம் கிடையவே கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எப்படி இருந்தது என்பது தெரியும் 2000 வருடங்களுக்கு முன்பாக. இந்த நாட்களிலே நாம் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டுமே என்றால் 10-15 வருடம் ஆகின்றது ஒரு இடத்தில் ஆரம்பிப்பதற்கு. ஆனால் அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அந்த மக்கள் இவர்கள் இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். அப்படி என்றால் அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்று சொல்லிக்கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒன்றிற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் தன்னுடைய சீஷர்களை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். அப்படி என்றால் அவர் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட மக்களை அவர் தேர்ந்தெடுக்கின்றார், எந்த விதமான தகுதிகளோடு அவர் தேர்ந்தெடுக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டுதான் இந்த மாலை வேளையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய தலைப்பு எப்படி இருக்கின்றது என்றால் சாதாரண மனிதரிலிருந்து அழைத்தல் என்று சொல்லிக்கொண்டு தலைப்பு இருக்கின்றது. அதுதான் இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 18 முதல் 22 வசனங்களில் அடங்கியிருக்கின்ற பகுதியிலிருந்து தான் நாம் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது இது மிகவும் தெளிவாக இருக்கின்ற ஒரு பகுதி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கலிலேயா கடற்கோரமாக அவர் நடந்து வருகின்ற பொழுது சகோதரர்களாகிய அந்திரேயாவும் பேதுருவும் அவர்கள் மீன் பிடிப்பதற்கு வலை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்க்கின்ற பொழுது அழைக்கின்றார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் உடனே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் வருகின்றார்கள். அப்படி செல்கின்ற பொழுது மேலும் 2 சகோதரர்களை பார்க்கின்றார். 21வது வசனத்தில் செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரனாகிய யோவானும் அவர்கள் என்ன செய்கின்றார்களே என்றால் இந்த வலையை அவர்கள் தைத்து கொண்டிருக்கின்றார், பழுது பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் அவர் அழைக்கின்ற பொழுது அவர்களும் என்ன செய்கின்றார்களே என்றால் தங்களுடைய தொழிலை விட்டுவிட்டு தங்களுடைய தகப்பனை விட்டுவிட்டு தகப்பனோடு தான் அவர்கள் தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள், விட்டுவிட்டு என்ன செய்கின்றார்களே என்றால் அவருக்கு பின் செல்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு பார்க்க. இதுதான் நாம் இந்த 18 முதல் 22 வசனங்களில் இருந்து வாசிக்கின்றோம். எனவே இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆர் தே ஜீனியஸ் ஆர் ஆர் தே லைக் அஸ்? நம்மை போல் இருக்கின்றவர்களா, இல்லை அவர்கள் மிகவும் அதி புத்திசாலி உள்ள திறமை வாய்ந்த மக்களா என்று சொல்லிக்கொண்டுதான் நாம் என்ன செய்ய இருக்கின்றோமே என்றால் பார்க்க இருக்கின்றோம். 3 தலைப்புகளில் இந்த செய்தியை நான் சுருக்கமாக உங்களோடு நான் பேச நான் விரும்புகின்றேன். முதலாவதாக, கிரைஸ்ட் செலக்டட் ஆர்டினரி பீப்புள். கிறிஸ்து சாதாரணமான மனுஷர்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முதலாவது கருத்தை நான் பேச இருக்கின்றேன். இந்த 18 மற்றும் 21 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் இந்த மக்கள் யார் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் 2 பேர் வலையை போடுகின்றார்கள் கடலில் மீனை பிடிப்பதற்காக. இன்னும் 2 பேரை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த வலையை என்ன செய்கின்றார்களே என்றால் அவர்கள் தைத்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், பொதுவாக மீன் பிடிக்கின்றவர்கள், நான் என்னுடைய சொந்த ஊரானது ஒரு கடற்கரை பக்கத்தில் இருக்கின்ற ஊர். எனவே என்னுடைய வீடு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கின்றது. எனவே சிறுவனாக இருக்கின்ற பொழுது நான் கடற்கரைக்கு நான் சென்று பார்த்திருக்கின்றேன். இந்த மக்களை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் அவர்களுடைய முழு வேலையும் இந்த கடலில் தான் இருக்கும். ஒன்றில் அவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடிக்க சென்றிருப்பார்கள், அல்லது அவர்கள் வீட்டில் சில நேரம் ஓய்வெடுத்து கொண்டிருப்பார்கள். இல்லை என்றால் என்னவென்றால் இந்த வலையானது கிழிந்துவிடும், இந்த மீன்கள் அதை கடித்து அறுத்துவிடும்.
எனவே என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்றால் அந்த வலையை அவர்கள் சரிவு செய்து கொண்டிருப்பார்கள். இதுதான் அவர்கள் பொதுவாக செய்கின்றது. அதுவும் அந்த தொழிலை செய்கின்ற மக்களை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் பொதுவாக சாதாரண மக்கள், அதிகமாக படிப்பறிவு அவர்களுக்கு இருக்காது. ஆனால் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கடலில் சென்று இவனமாக அவர்கள் மீனை பிடித்து அதை விற்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கும் அதுதான் சூழ்நிலை. அப்படி என்றால் 2000 வருடங்களுக்கு முன்பாக எப்படி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கின்ற 4 பேர், இந்த பகுதியில் நாம் 4 பேரை நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய தொழில் என்னதாக இருக்கிறது என்றால் அவருடைய தொழிலானது மீன்பிடி தொழிலாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும் 12 சீஷர்களை அவர் அப்போஸ்தலராக அவர் அழைக்கின்றார், அவர் அனுப்புகின்றார். இவர்களுடைய பின்னணியை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் பொதுவாக மெஜாரிட்டி ஆஃப் தம், அதாவது அதில் இருக்கின்ற நிறைய பேர் அவர்கள் மீன்பிடி தொழிலை உடையவர்களாக இருந்திருக்க கூடும் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் யூகிக்கலாம். அது சரியாக அங்கே கொடுக்கப்படவில்லை. நாம் மத்தேயு யோவான் 21ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால், யோவான் 21வது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பின்பு அவர் சொல்கின்ற பொழுது 21வது வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதீமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் பொழுது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன்பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் படவேறினார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இங்கே சில சீஷர்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் பேதுரு மீன்பிடிக்க கலைக்கின்றார். அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் மீன்பிடிக்க செல்கின்றார்கள். அப்படி என்றால் ஒருவேளை இவர்களும் கூட மீன்பிடி தொழிலை உடையவர்களாக இருக்கலாம். அப்படி என்றால் கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேல் 6 பேருக்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இந்த மீன்பிடி தொழிலை உடையவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அதனுடைய 9வது வசனத்தை நாம் வாசிப்போமே என்றால் மத்தேயு 9:9 வாசிக்கின்ற பொழுது, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இவன் என்ன செய்கின்றானே என்றால் ஆயத்துறையில் இருக்கின்றான், டாக்ஸ் கலெக்டராக இருக்கின்றான். அவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் அவர் அழைக்கின்றார். யோசித்து பாருங்கள், இந்த மக்களை அழைக்கின்ற இவருடைய தொழில் என்னதாக இருக்கின்றது என்றால் ஏராளமான பேருடைய தொழில் மீன்பிடித்தலாக இருக்கின்றது. ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றானே என்றால் அவன் ஆயம் பிரிக்கின்றவனாக இருக்கின்றான் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பார்க்கின்றோம். நீங்கள் யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த மக்களை அழைக்கின்றாரே என்றால் தன்னுடைய சுவிசேஷத்தை உலகமெங்கும் எடுத்துச் செல்வதற்கு. தன்னுடைய சுவிசேஷத்தை இன்றைக்கு பார்வையில் நாம் பார்க்கின்ற பொழுது உலகமெங்கும் அல்லது அந்த சுவிசேஷத்தை எடுத்துச் செல்ல வேண்டுமே என்றால் அதை யார்தான் நாம் யோசித்து பார்ப்போமே என்றால் இந்த மத சார்ப உள்ள மக்களை தான் நாம் யோசித்து பார்ப்போம். அன்றைக்கு இருக்கின்ற நாட்களில், அந்த நாட்களில் இந்த 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த நாட்களில் அங்கு இருந்த தொழில்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற அல்லது புகழ்வாய்ந்து இருக்கின்றது என்னவென்றால் ஆசாரிய ஊழியம். ஆசாரியர்களை குறித்து நமக்கு தெரியும். ஆசாரியர் யார் என்றால் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் இருக்கின்றவர்கள். தேவனுடைய காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு மனுஷர்களிடத்தில் சொல்கின்றவர்கள் தான் ஆசாரியர்கள். இவர்கள் தேவாலயத்தில் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள். எனவே இந்த ஆசாரியர்கள் மக்களால் மிகவும் மதிக்கப்படத்தக்கவர்கள். ஏனென்றால் தேவனுக்கு மனுஷர்களுக்கும் இடையில் இருக்கின்றவர்கள் அவர்கள். தேவனுக்கிடத்தில் அவர்கள் தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொண்டு மனுஷரிடத்தில் சொல்கின்றவர்கள். இவர்களுக்காக அவர்கள் பலி செலுத்துகின்றவர்கள் அவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆசாரியர்கள் நாம் பார்க்கின்ற பொழுது மனுஷர்களுக்காக தேவனிடத்தில் பேசுகின்றவர்கள், தேவனுக்கு மனுஷர்களுக்கும் இடையில் இருக்கின்றவர்கள். இந்த மனுஷர்கள் ஆசாரியர்கள் இவர்கள் லேவியனுடைய கோத்திரத்தில் ஆரோனுடைய குடும்பத்தில் வருகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது அன்றைக்கு இருந்த சமுதாயத்தில் பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கின்ற பொழுது இந்த ஆசாரியர்கள் இருக்கின்றார்கள், அதே போல் அவர்கள் லேவியர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அடுத்து அங்கு இருக்கின்ற பிரசித்தி பெற்ற மக்கள் யார் என்றால் பரிசேயர். இந்த பரிசேயர்கள் யார் என்றால் யூதர்கள். யூதர்களில் இருக்கின்ற ஒரு கூட்ட மக்கள். இந்த ஒரு கூட்ட மக்களுடைய முக்கியமான வேலை என்னவென்றால், இவருடைய குணாதிசயம் என்னவென்றால்
இந்த வேதத்தை கிரமமாக கற்றுக்கொண்டு அந்த வேதம் என்னெல்லாம் சொல்கின்றதோ அந்த கட்டளைகளை எல்லாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவர்கள் செய்ய வேண்டும். எனவே அப்படி என்றால் இந்த மக்கள் தேவன் விரும்புகின்ற வகையில் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தங்களை தேவனுக்காக பிரித்தெடுத்த மக்கள். எனவே தேவன் கொடுத்த கட்டளைகளை அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த கட்டளைகளை அவர்கள் விளக்கமாக விளக்கி அதை சிறிது சிறிதாக பிரித்து கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட கட்டளைகளை வைத்துக்கொண்டு அவைகளை தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி அதன் மூலமாக தேவனுக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்ற மக்கள். இந்த மக்கள், இந்த பரிசேயரை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சிறிய கூட்டம் தான், கொஞ்சம் பேர் தான் பரிசேயராக இருந்தார்கள் அன்றைக்கு இருந்த யூதர்களுக்குள்ளே. இந்த பரிசேய மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது மக்களிடத்தில் மிகவும் அவர்கள் பெயர் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் இவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்கின்றது. இவர்கள் வெளியே செல்கின்ற பொழுது மற்ற மக்கள் எல்லாம் இவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு ரபி ரபி என்று அழைப்பார்கள். நீங்கள் மத்திய 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே அவர்களை திட்டிக் கொண்டு இருப்பார். இந்த மக்கள் ஆனால் அன்றைக்கு சமுதாயத்தில் பிரசித்தி பெற்ற மக்களாக இருக்கின்றவர்கள். இந்த வேதத்தை நன்றாக தெரிந்து கொண்டு வேதத்தினுடைய கட்டளைகளை புரிந்து கொண்டு அந்த கட்டளைகளை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் தான் இந்த பரிசேயர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே ஆசாரியர்கள் இருக்கின்றார்கள். ஆசாரியர்கள் இந்த மனுஷர்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது பரிசேயர்கள் இருக்கின்றார்கள். அடுத்து நாம் பார்ப்போமே என்றால் வேதத்தில் இன்னும் ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். அவர்கள் யார் என்றால் சதுசேயர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். இந்த சதுசேயர்கள் யார் என்றால் மிகவும் நல்ல வசதி படைத்த மக்கள். அன்றைக்கு இருக்கின்ற ஆலோசனை சங்கத்திலே, ஆலோசனை சங்கம் என்றால் எருசலேமில் இருக்கின்ற இந்த யூத மக்களுடைய எல்லா காரியங்களையும் கட்டுப்படுத்துகின்ற, அதாவது இன்றைக்கு இருக்கின்ற சுப்ரீம் கோர்ட் மாதிரி, அங்கே ஒரு 70 நபர்கள் இருக்கின்றார்கள். இவர்களில் பெரும்பாலான யார் என்றால் இந்த சதுசேயர்கள். இந்த சதுசேயர்கள் இவர்கள் மிகவும் வசதி வாய்ந்த மக்கள். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு ரோம அரசாங்கம் ஆண்டு கொண்டிருந்தது. அந்த ரோம அரசாங்கத்தோடு மிகவும் நெருக்கமுள்ள மக்கள். நெருக்கமோடு அவர்களோடு இருந்து இந்த மக்களை சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவரிடத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் தான் இந்த சதுசேயர்கள். எனவே இந்த சதுசேயர்களை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள், பணம் படைத்தவர்கள், மிகவும் புகழ் பெற்றவர்கள். அன்றைக்கு இருந்த ரோம அரசாங்கத்திடம் மிகவும் நெருக்கமாக இருந்த மக்கள் தான் இந்த பரிசேயர்கள், இந்த சதுசேயர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது அன்றைக்கு இருந்த மக்களில் பிரசித்தி பெற்ற மக்கள் வேதபாரகர், ஸ்கிரைப்ஸ் என்று சொல்லிக்கொண்டு ஆங்கிலத்தில் நாம் சொல்லுவோம். இவர்கள் யார் என்றால் இந்த வேதத்தை மொழிபெயர்க்கின்றவர்கள். மொழிபெயர்ப்பதில்லை, வேதத்தை கையில் அந்த நாட்களில் பிரிண்டிங் பிரஸ் கிடையாது. எனவே வேதத்தை இன்னொரு காப்பி எடுக்க வேண்டும் என்றால் என்னதான் செய்ய வேண்டும் என்றால் கையில் தான் எழுத வேண்டும். எனவே வேதத்தை கிரமமாக கற்றுக்கொண்டு அதனுடைய பொருள்களை நன்றாக அறிந்து கொண்டு இந்த வேதத்தை அப்படியே எழுதி காப்பி எடுத்து கொடுப்பது தான் இவர்களுடைய வேலை. எனவே இந்த மக்களும் அன்றைக்கு இருந்த சமுதாயத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் பிரசித்தி பெற்ற மக்கள். எனவே ஆசாரியர்கள் இருக்கின்றார்கள், பரிசேயர்கள் இருக்கின்றார்கள், சதுசேயர்கள் இருக்கின்றார்கள், வேதபாரகர்கள் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கின்ற ரபாய்ஸ் என்று சொல்லக்கூடிய ரபி என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் நாம் வாசிப்போம். அவர்கள் யாரென்றால் இந்த வேதத்தை கற்றுக்கொண்டு நன்றாக தெரிந்து கொண்டு மற்ற மக்களுக்கு போதிக்கின்றவர்கள். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூட நாம் வேதத்தில் பார்க்கின்ற பொழுது பல மக்கள் அவரிடத்தில் வருகின்ற பொழுது ரபி என்று சொல்லிக்கொண்டு அவரை அழைத்திருப்பார்கள். நம் வேதத்தில் பல இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். இந்த ரபி என்று வருகின்ற பொழுது யார் என்றால் போதகர் என்று சொல்லிக்கொண்டு, கற்றுக் கொடுக்கின்றவர் என்று சொல்லிக்கொண்டு பொருளாகின்றது. இந்த மக்களும் சமுதாயத்தில் மிகவும் புகழப்பட்ட மற்ற மக்களால் மிகவும் மதிப்பு கொடுக்கப்பட்ட மக்கள். எனவே பாருங்கள், இந்த ரபி என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். அடுத்து தேவாலய தலைவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது ஆலோசனை சங்கத்தில் இருக்கின்றவர்கள் மற்றும் தேவாலயத்தில் இருக்கின்ற தலைவர்கள், அதாவது ரூலர்ஸ் ஆஃப் த சினகாக் என்று சொல்லிக்கொண்டு ஜெப ஆலயத்தில் இருக்கின்ற தலைவர்கள். இந்த மக்கள் அவர்கள் ஒன்று கூடி ஜெபிப்பதற்காக, வேதத்தை வாசிப்பதற்காக அன்றைக்கு ஜெப ஆலயங்கள் இருந்தன. ஏனென்றால் எல்லா தடையும் அவர்கள் தேவாலயத்திற்கு செல்ல முடியாது. எனவே ஜெப ஆலயங்கள் இருந்தன. அதனுடைய தலைவர்களாக இருக்கின்றவர்கள் இப்படி கொஞ்சம் மக்கள் இருந்தார்கள். இவர்கள் தான் சமுதாயத்தில் பிரசித்தி பெற்ற மக்கள். அது மாத்திரமல்ல, வேதத்தை நன்றாக தெரிந்து கொண்டு இந்த வேதத்தினுடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்பட்டு வாழ்கின்றவர்கள், வேதத்தை மற்றவர்களுக்கு போதிக்கின்ற மக்கள். இந்த மக்கள் தான் அன்றைக்கு சமுதாயத்திலே மேலே இருக்கின்ற மக்கள். எனவே இந்த சுவிசேஷத்தை எடுத்துச் செல்ல வேண்டுமே என்றால் நம்முடைய பார்வையில் எந்த மக்கள் தான் மிகவும் சிறந்த மக்களாக இருப்பார்கள் என்றால்
இந்த ஆசாரியர்களாக இருக்கலாம், அல்லது பரிசேயராக இருக்கலாம், அல்லது இந்த சதுசேயராக இருக்கலாம், அல்லது அங்கு இருக்கின்ற வேதபாரகராக இருக்கலாம், அல்லது இருக்கின்ற இந்த ரபி என்று சொல்லக்கூடியதான போதகர்களாக இருக்கக்கூடும், அல்லது ஒருவேளை இந்த ஜெப ஆலயத்தினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடும். அதே நாட்களில் அந்த சமுதாயத்தில் இருந்ததில் மிகவும் மோசமான அல்லது கீழ்மட்டத்தில் இருக்கின்ற தொழில்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது பொதுவான மக்கள் அதிகமாக செய்கின்றது மீன்பிடித்தல் தொழில், விவசாயம் செய்கின்ற தொழில், ஃபார்மிங். அதே போல் நான் பார்க்கின்ற பொழுது இந்த டாக்ஸ் கலெக்ஷன், அதாவது வரி பிடித்தல், இது மிகவும் மோசமாக எண்ணப்பட்ட ஒரு தொழில். ஏன் இந்த வரி பிடித்தல் மிகவும் மோசம் என்றால், அன்றைக்கு இந்த யூதேய நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ரோம அரசாங்கம் என்ன செய்யுமே என்றால், இந்த யூதர்கள் இருந்த இடத்தில் ஒரு மனுஷனுக்கு இந்த வரியை என்ன செய்வார்கள் என்றால் கொடுத்து விடுவார்கள். இந்த மனுஷனுடைய வேலை என்னவென்றால், இந்த வரியை பிடித்து அவன் எவ்வளவு வேண்டுமென்றாலும் பிரிக்கலாம். அதாவது ஒரு வெள்ளி வரிக்கு அவன் 10 வெள்ளி கூட என்ன செய்யலாமே என்றால் அவன் எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கு அவன் ஒரு வெள்ளியை கொடுக்க வேண்டும். எனவே இந்த மனுஷர்கள், இந்த வரி பிரிக்கின்றவர்கள், ஆயத்துறையில் இருக்கின்றவர்கள், மக்களிடத்தில் அதிகமான வரியை அவர்கள் எடுத்துக்கொண்டு, யூதர்களிடத்தில் எடுத்துக்கொண்டு அரசாங்கத்துக்கு தேவையான ஒரு சில வரியை அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கொடுப்பார்கள். எனவே இந்த மக்களால் மிகவும் மோசமாக எண்ணப்பட்ட மக்கள் தான் இந்த ஆயக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். இங்கு நாம் பாருங்கள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அழைக்கின்ற பொழுது எந்த மக்கள் சமுதாயத்தில் மேலே இருந்தார்களோ, எந்த மக்கள் தான் அன்றைக்கு இருந்த நிலைமையில் இந்த வேதத்தை எடுத்துச் செல்ல முடியும் என்று நம்மால் நினைக்கக்கூடுமோ, அந்த மக்களில் ஒரு நபரை கூட அவர் என்ன செய்யவில்லை என்றால் அழைக்கவில்லை. அழைத்ததில் ஆசாரியர்கள் ஒருவருமே கிடையாது, வேதபாரர்கள் ஒருவருமே கிடையாது, பரிசேயர் ஒருவரும் கிடையாது, சதுசேயர் ஒருவரும் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஒருவருமே கிடையாது. ஆனால் யாரை தான் தேர்ந்தெடுத்தாரே என்றால் சாதாரண மனுஷர்களை. அன்றைக்கு இருந்த தொழில்களிலே மிகவும் கீழ்த்தட்டத்தில் இருக்கின்ற தொழிலான மீன்பிடித்தல் தொழில் மற்றும் ஆயத்துறையில் இருந்தவர்களை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றாரே என்றால் தேர்ந்தெடுக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்கின்றேன். எனவே என்னுடைய முதலாவது கருத்தை நான் முடிக்கின்றேன். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை தெரிந்து கொண்டாரே என்றால் சமுதாயத்தில் இருந்த சாதாரண மனுஷர்களை அவர் என்ன செய்கின்றாரே என்றால் தெரிந்து கொள்கின்றார். இன்றைக்கு நானும் நீங்களும் சமுதாயத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்றால் சாதாரண மனுஷர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தேர்ந்தெடுக்கின்றார். என்ன ஒரு பெரிய காரியம் என்று சொல்லிக்கொண்டு பாருங்கள். உலகத்தினுடைய ஞானத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது யாரை தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டுமே என்றால் சமுதாயத்தில் மேல் அன்றைக்கு தேவனுடைய காரியங்களை குறித்து அதிகமாக அறிந்திருந்த மக்களை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யவே இல்லை. அவர் யாரை தெரிந்து கொண்டாரே என்றால் உங்களையும் என்னையும் போலப்பட்ட சாதாரண மனுஷர்களை அவர் என்ன செய்கின்றாரே என்றால் தெரிந்து கொள்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது கிரைஸ்ட் செலக்டட் வீக் பீப்புள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் அவர் பலவீனமான மக்களை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த உலகத்தில் நிறுவனங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் இந்த பெரிய பொறுப்புக்கு எப்படிப்பட்ட மக்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்றால் மற்ற மக்களோடு மிகவும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யக்கூடியவர்கள், தங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நன்றாக நிறைவேற்றுவதற்கு உரிய தகுதி உள்ளவர்கள், இந்த மக்களை தான் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். எனவே தான் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பலவிதமான அதற்குரிய நேர்முக தேர்வு, இன்டர்வியூ வைத்துக்கொண்டு அவர்கள் எடுப்பார்கள். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்த இந்த மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்களே என்றால் அவர்கள் ஒரு தன்னலம் உள்ள மக்களாக இருக்கிறார். செல்ஃபிஷ் பீப்புள். அப்படி என்றால் தன்னை குறித்து அதிகமாக நினைத்து கொண்டிருக்கின்ற மக்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மார்க் எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசிப்போமே என்றால் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கப்பர்நகூமுக்கு ஒரு வீட்டில் இருக்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர் கேட்பார், நீங்கள் வழியிலே எதை குறித்து பேசிக்கொண்டு வந்தீர்கள், என்ன தர்க்கம் பண்ணினீர்கள் என்று சொல்லிக்கொண்டு 33-34 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். மார்க் 9:33-34. அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். ஏனென்றால் இவர் வருகின்ற பொழுது என்ன செய்கின்றார்கள் என்றால் தங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணுகின்றார், வாக்குவாதம் பண்ணுகின்றார்கள். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருக்கு தெரியும், இருந்தாலும் கேட்கின்றார், எதை குறித்து தர்க்கம் பண்ணினீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். பாருங்கள், இவர்கள் தங்களுக்குள்ளே எதற்காக தர்க்கம் பண்ணுகின்றார்கள்?
யார் பெரியவர் என்று சொல்லிக்கொண்டு, இந்த 12 பேரில் யார் பெரியவர் என்று சொல்லிக்கொண்டு இந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தர்க்கம் பண்ணுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்கிறேன். பாருங்கள், இது சாதாரண காரியம் இல்லையா? சாதாரண மக்களாக இருக்கின்ற நம்மிடத்திலும் கூட நாம் யார் பெரியவராக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நம்மிடத்தில் தற்பெருமைகள் இருக்கும். அதே போல்தான் இந்த மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் தங்களுக்குள்ளே யார் பெரியவர் என்று சொல்லிக்கொண்டு தர்க்கம் பண்ணுகின்ற மக்கள். அது மாத்திரமல்ல, நாம் மத்தேயு 20ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, மத்தேயு 20ஆம் அதிகாரத்தை வாசிப்போமே என்றால், யோவானும் அவனுடைய சகோதரராகிய யாக்கோபும் தங்களுடைய தாயை அழைத்துக் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர்கள் வருகின்றார்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் 20 முதல் 28 வசனங்களை நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். செபதேயின் குமாரர் 2 பேர், அவர்கள் யாக்கோபு ஒன்று, யோவான் ஒன்று. இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தன்னுடைய தாயை அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில். தாய் ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். என்ன விண்ணப்பம் என்றால், என்னுடைய குமாரர்களில் ஒருவன் உம்முடைய வலதுபுறத்தில் இருக்கவும் ஒருவன் உம்முடைய இடதுபுறத்தில் இருப்பதற்கும் நீர் என்ன செய்ய வேண்டும்? நீர் அருள வேண்டும், நீர் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கேட்கிறேன். அப்படி என்றால் யோசித்து பாருங்கள், இவர்களுக்குள்ளே எவ்வளவு தூரம் தற்பெருமை இருந்தது என்று சொல்லிக்கொண்டு இந்த 12 பேருக்குள்ளே நான் தான் பெரியவனாக இருக்க வேண்டும், நான் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வலது பக்கத்தில் ஒருவர் இருக்க வேண்டும், இடது பக்கத்தில் ஒருவர் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த மக்கள் தன்னலம் உள்ள மக்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு செல்வதற்கு முன்பாக அவர் கெத்செமனே தோட்டத்தில் சென்று அவர் ஜெபிக்க இருக்கின்றார். தன்னுடைய சீஷர்கள் 3 பேரை அழைத்து செல்கின்றார். தனக்கு மிகவும் நெருங்கிய சீஷர்கள் அழைத்து சென்று அவர்களை என்ன செய்கின்றாரே என்றால் கொஞ்சம் இடத்தில் அவர் விட்டுவிட்டு மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் நம்மால் வாசிக்க முடியும். 36 முதல் 46 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அவரிடத்தில் ஒன்றை சொல்லிவிட்டு அவர் சொல்வார், நீங்கள் கொஞ்ச நேரம் வெளித்திருங்கள் என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் வெளித்து ஜெபம் பண்ணுங்கள், நான் கிளேசம் அடைந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சம் இடம் சென்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரே என்றால் ஜெபிப்பார். இதுதான் அவருக்கு மிகவும் அதிகமாக உதவி தேவைப்பட்ட நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்றார். அவருடைய வேர்வையானது இரத்தத்தின் பெருந்துளிகளாய் கீழே விழுந்தது என்று சொல்லிக்கொண்டு பார்க்கிறேன். ஏனென்றால் அடுத்த நாள் கல்வாரியில் மரிக்க இருக்கின்றார். இந்த நேரத்தில் தனக்கு அருமையாக இருந்த பக்கத்தில் இருந்த சீஷர்களை நோக்கி, எனக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், கொஞ்ச நேரம் வெளித்துருங்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் சென்று ஜெபிக்கின்றார். ஜெபித்து கொண்டு வருகின்ற பொழுது வந்து பார்க்கின்றார். என்ன என்றது உங்களுக்கு தெரியும். என்ன செய்கின்றார்கள் என்றால் இவர்கள் நல்ல நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். உமக்கு என்ன நடந்தால் என்ன, நாங்கள் எங்களுக்கு வேண்டியதை நாங்கள் செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு தூங்கி கொண்டிருக்கின்றார்கள். திரும்பவும் எழுப்பிவிட்டு சென்று திரும்பவும் வருகின்ற பொழுது என்ன செய்கின்றார்கள் என்றால் தூங்கி கொண்டுதான் இருக்கிறார். எனவே இந்த மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் சாதாரண மக்கள், அது மாத்திரமல்ல தன்னலம் உள்ள மக்கள், தன்னலம் நிறைந்த மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி நாமெல்லாம் தன்னலம் உள்ளவர்களாக இருக்கின்றோமோ, நம்மிடத்தில் எல்லா இடத்திலும் செல்ஃபிஷ்னஸ் இருக்கும், இல்லை என்று சொல்லவே முடியாது. ஆதாமுக்குள் பிறந்த மனுஷர்களில் இது இல்லாதவன் இருக்கவே முடியாது. எனவே நம்மை போல தான் அவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சாதாரண மனுஷர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள், தன்னலம் உள்ளவர்களாக இங்கிருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, இந்த மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் பயப்படுகின்ற மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களோடு கூட இருந்து அவருக்கு என்ன செய்திருக்கின்றார் என்றால் எல்லாவற்றையும் அவர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். தான் செய்த எல்லா அதிசயங்களையும் இந்த மக்கள் என்ன செய்திருக்கின்றார்களே என்றால் இவர்கள் பார்த்திருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே நான் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு செல்வதற்கு முன்பாக அவர்கள் கெத்செமனே தோட்டத்திலிருந்து பிடித்து செல்கின்றார்கள். பிடித்து செல்கின்ற பொழுது அவரோடு கூட நாம் பார்க்கின்ற பொழுது பேதுரு என்ன செய்கின்றாரே என்றால் இருக்கின்றார். இந்த பேதுருவை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு சீஷன், அதிகமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அதிகமாக பேசியிருக்கின்ற ஒரு மனுஷன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதட்டின ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார், கல்வாரிக்கு செல்வதற்கு முன்பாக நீ என்ன செய்வாய் என்றால் என்னை நீ மறுதலிப்பாய் என்று சொல்கின்ற பொழுது, யார் என்ன செய்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், நீ மரித்தாலும் உம்மோடு கூட வருவேன் என்று சொல்லிக்கொண்டு பேதுரு சொல்லியிருக்கின்றார். ஆனால் என்ன நடக்கின்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிடித்துக்கொண்டு நியாயம் விசாரிக்க செல்கின்ற பொழுது அந்த இடத்தில் தான் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் தைரியமாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் யார் இவர் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் பேதுரு என்ன செய்கின்றாரே என்றால் அங்கிருக்கின்ற மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்துவிட்டு பேதுருவை பார்த்து அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த மனுஷன் எப்படிப்பட்டவனே என்றால் இயேசுவோடு இருந்தவன் என்று சொல்கின்ற பொழுது அவரை எனக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது என்று சொல்லிக்கொண்டு மறுதலிப்பதை நீங்கள் லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் வாசித்து பாருங்கள், நமக்கு நன்றாக தெரிந்த பகுதி. எனவே யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, ஏன் அப்படி சொன்னார்கள் என்று பயந்தான்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிடித்து அவர்கள் சிலுவையில் அறைவதற்காக எத்தனம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். நானும் அவரோடு கூட இருந்தவன் என்று சொல்லிவிட்டால் என்ன ஆகிவிடும்? என்னையும் பிடித்து அவர்கள் தண்டனை கொடுப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக தனக்குள்ளே பயந்து கொண்டு இவ்வளவு காரியங்களை பார்த்திருக்கின்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்திருக்கிறார். இருந்த பொழுதிலும் கூட அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் பயப்படுகின்ற மனுஷர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகின்ற பொழுது இவள் என்ன செய்திருக்க வேண்டுமே என்றால் பக்கத்தில் இருந்திருக்க வேண்டும். ஏனால் 3 வருஷம் கூட இருந்து எல்லா சுகத்தையும் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து எல்லா அற்புதங்களையும் அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள், அதில் பங்கெடுத்திருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் கூட கல்வாரியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறைகின்ற பொழுது அங்கு யாராவது இருந்தார்களா என்றால் யோவான் மாத்திரம் இருந்ததை தான் நம்ம பார்க்க முடிகின்றது. வேறு யாருமே கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் மார்க் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது 50ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் அவர்கள் எல்லாரும் என்ன செய்து விட்டார்களே என்றால் அவரை விட்டு சென்று விட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் வாசிக்க முடியும். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்க. எனவே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அவருக்கு அந்த நேரத்தில் இவர்கள் இருந்தால் உதவியாக இருக்கும், அல்லது அந்த நேரத்தில் தான் கூட இருந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் யாராவது கூட இருந்தார்களா என்றால் இருக்கவில்லை. ஏனென்றால் காரணம் என்னவென்றால் பயந்து என்ன செய்து விட்டார்களே என்றால் இவர்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவர் பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பாக தன்னை அவர்களுக்கு காண்பிக்கின்ற பொழுது கூட உயிரோடு எழுந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்றால் அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இருக்கின்றது. அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருக்கின்றார். கல்லறை திறந்திருக்கின்றது. அது பெருசாக அங்கே எல்லாம் பேசப்படுகின்றது. இந்த மக்கள் அதை கேட்டுவிட்டு என்ன செய்து விட்டார்களே என்றால் நமக்கு ஏதாவது துன்பம் கொடுத்து விடுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் அறைக்குள்ளே சென்று என்ன செய்கின்றார்களே என்றால் கதவை பூட்டிக் கொண்டு அங்கே உள்ளே இருப்பதை நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் பார்க்க முடியும். யோவான் 20ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் யோவான் 20ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 20:19 வாசிக்கின்ற பொழுது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு அவர்கள் வந்து, ஏன் கதவை மூடிக்கொண்டு அவர்கள் உள்ளே இருக்கின்றார்கள்? யூதர்களுக்கு பயந்தபடியினால் என்று சொல்லிக்கொண்டு நான். எனவே இந்த மக்கள் இவர்கள் சாதாரண மனுஷர்கள் மாத்திரம் கிடையாது, இவர்கள் பலவிதமான பலவீனமுள்ள மக்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், தன்னலமுள்ள மக்கள், அது மாத்திரமல்ல மிகவும் பயந்த மக்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, இவ்வளவு தூரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் இருந்த பொழுதிலும் கூட அடிக்கடி அதிகமான சந்தேகம் உள்ள மக்களாகவே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் பார்க்க முடியும். பாருங்கள், இவ்வளவு நாள் கூட இருந்திருக்கின்றார்கள், எல்லா விதமான அற்புதங்களையும் அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள், யார் என்று சொல்லிக்கொண்டு அறிந்திருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் கூட அவர்களிடத்தில் ஏராளமான சந்தேகம் இருந்ததை நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் வேதத்திலிருந்து வாசிக்க முடியும். மார்க் 4ஆம் அதிகாரத்தை வாசிப்போமே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படகில் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அவரோடு செல்கின்ற பொழுது பெரிய காற்று வருகின்றது, அலை வந்து படகு என்ன செய்ய இருக்கின்றது என்றால் மூழ்க இருக்கின்றது. யார் கூட இருக்கின்றார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இவ்வளவு பெரிய அற்புதங்களையும் அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். பார்த்த பொழுதிலும் கூட அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது என்றால் கிடையாது. அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சென்று அவர்கள், நீங்கள் மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 35 முதல் 40 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது நம்மால் அங்கு பார்க்க முடியும். 40வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை சொல்கின்றார், அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். பாருங்கள், இவர்கள் பயப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழிப்பு என்ன சொல்கின்றார்கள்? நாங்கள் அழிந்து போவது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கின்றார், ஏன் இப்படி நீங்கள் பயப்படுகின்றீர்கள்? ஏன் இன்னும் உங்களுக்கு விசுவாசம் இல்லையா என்று சொல்லிக்கொண்டு. எனவே இந்த மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது திரும்ப திரும்ப இவர்கள் பயப்படுகின்றவர்கள் மாத்திரம் கிடையாது, அவர்கள் சந்தேக குணமுள்ளவர்களாகவும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்கின்றோம். பேதுருவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். இந்த பேதுருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாக பேசின மனுஷன். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கடலில் நடந்து வருகையில் இந்த பேதுரு என்ன செய்வாரே என்றால், நானும் நடந்து வருகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் தான் வருகிறேன் என்று சொல்கின்ற பொழுது
அப்படி என்றால் நானும் தண்ணீரில் நடக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்வாரே என்றால் தண்ணீரில் நடப்பார். நடக்கின்ற பொழுது என்ன ஆகிறது என்று சொல்லிக்கொண்டு நமக்கு தெரியும். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்றால் 30 முதல் 31 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, 14ஆம் அதிகாரத்தில் 30 முதல் 31 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து யார் அங்கே இருக்கின்றார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டு இருக்கின்றார். அவர் வா என்று சொல்கின்றார், இவர் போகின்றார். ஆனால் காற்று இருக்கின்றது, எனவே தான் மூழ்கப் போகின்றேன் என்று நினைத்து அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அமிழ்ந்து கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பாருங்கள், இந்த நேரத்திலும் கூட சந்தேகம்தான், இந்த நேரத்திலும் கூட விசுவாசம் இல்லை. இவ்வளவு தூரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து எல்லாவற்றையும் பார்த்து கூட இருந்த பொழுதிலும் கூட, அவர் யார் என்பதை நன்றாக உணர்ந்த பொழுதிலும் கூட, அவர்களுக்கு தங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வருகின்றது என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு விசுவாசம் இருந்ததா என்றால் விசுவாசம் கிடையாது, சந்தேகம் உள்ளவர்களாகவே அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இப்படியாக நம்ம பார்க்கின்ற பொழுது பல இடங்களில் இந்த மக்கள் சந்தேகப்பட்டவர்களாகவே இருப்பதை நம்ம தொடர்ந்து வேதத்திலிருந்து வாசிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பின்பும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார், 3ஆவது நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு. இப்பொழுது அந்த ஸ்திரீகள் கல்லறைக்கு சென்று பார்க்கின்றார்கள். கல்லறைக்கு சென்று பார்த்துவிட்டு அவர்கள் வந்து என்ன செய்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள், இப்படி கல்லறை திறந்திருக்கின்றது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் விசுவாசித்தார்களா என்றால் விசுவாசிக்கவில்லை. லூக்கா 24ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால் 24ஆம் அதிகாரத்தினுடைய 9 முதல் 11 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, பாருங்கள், 10-11 வாசிக்கின்றேன். இவைகள் 9, 10, 11 வாசிக்கின்றேன். கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகளை எல்லாவற்றையும் 11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பாருங்கள், இவ்வளவு தூரம் இருக்கின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார், நான் என்ன செய்ய இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது உயிரோடு எழும்பி இருக்கின்றார். இந்த ஸ்திரீகள் பார்த்துவிட்டு வந்து சொல்கின்றார்கள், கல்லறை திறந்து இருக்கின்றது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி விட்டார் என்று. நம்பினார்களா என்றால் நம்பவே இல்லை. எனவே நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த மக்களுக்கு நம்பிக்கை இருந்ததா என்றால் அவர்கள் ஏற்கப்பட்ட நேரங்களில் சந்தேக குணம் உள்ளவர்களாக அவர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட 2 சீஷர்களுக்கு அவரை தன்னை அறிமுகப்படுத்துவார். எம்மா ஊருக்கு செல்கின்ற பொழுது திரும்ப அவர்கள் வந்து அறிவிப்பார்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சந்தித்தோம், எங்களோடு அவர் வந்தார், எங்களோடு உணவு உண்டார் என்று அவர்கள் சொல்கின்ற பொழுது, சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரே என்றால் வந்து தன்னை காண்பிப்பார். அப்பொழுது நம்பினார்கள் என்றால் அதுவும் கிடையாது. லூக்கா 24ஆம் அதிகாரத்தினுடைய 36 நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் 36 முதல் 41 வாசிக்கின்ற பொழுது 38வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 24 லூக்கா 24 38வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? இவ்வளவு தூரம் காண்பித்தும் இவ்வளவு தூரம் சொல்லியும் இவ்வளவு தூரம் கூட இருந்து செய்த பொழுதிலும் கூட இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்களே என்றால் சந்தேகம் உள்ளவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள் அருமையானவர்களே, எனவே இந்த மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது தன்னலம் உள்ள மக்கள், அது மாத்திரமல்ல அவரை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் பயப்படுகின்ற மக்கள், சந்தேக குணமுள்ள மக்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே இவரிடத்தில் ஏராளமான குறைபாடுகள், அல்லது இவரிடத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஏராளமான நம்மை போல சாதாரண மக்களாக, நம்மை போல அவர்கள் குறைபாடு உள்ளவர்களாக, பலவீனம் உள்ள மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அருமையானவர்களே. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுத்த இந்த நபர்களை நாம் பார்க்கின்ற பொழுது இவர்கள் எப்படி நாம் சாதாரண மக்களாக இருந்து இருக்கின்றோமோ அதே போல் சாதாரண மக்களாக, நம்மிடத்தில் எப்படி பலவீனங்கள் இருக்கின்றதோ அதே போல் பலவீனம் உள்ள மக்களாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, நேரமாகிக்கொண்டு சுருக்கமாக நான் மூன்றாவது கருத்து, கிரைஸ்ட் செலக்டட் இக்னோரன்ட் பீப்புள் என்று சொல்லிக்கொண்டு, அதாவது கிறிஸ்து அறிவு குறைந்த மக்களை, பேதமை உள்ள மக்களை அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அவர் தேர்ந்தெடுக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு
உலகத்தில் எந்த நிறுவனத்திலாவது இந்த விதமான ஒரு முக்கியமான பொறுப்பை செய்வதற்கு எப்படிப்பட்ட மக்களை தேர்ந்தெடுப்பார்களே என்றால், மிகவும் கல்வியில் சிறந்தவர்கள், நல்ல கல்விக்கூடத்தில் படித்தவர்கள், நல்ல மதிப்பெண் எடுத்தவர்கள், அது மாத்திரமல்ல தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக சாதித்த மக்கள், இந்த மக்களை தான் அவர்கள் என்ன செய்வார்களே என்றால் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷைகளை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், இந்த மக்கள் எல்லாம் எங்கே இருந்தவர்கள் என்றால் கலிலேயாவை சேர்ந்தவர்கள். நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அவருடைய வரலாற்றை நீங்கள் பல வாசித்து பார்ப்பீர்களே என்றால், எல்லாம் கிட்டத்தட்ட 12 பேர்களில் 11 மக்கள் இவர்கள் கலிலேயர் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் பார்க்க முடிகின்றது. நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன், அதனுடைய முதல் பகுதியை வாசிக்கின்றேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரோடு எழும்பி சீஷர்களோடு இருந்து பின்பு என்ன செய்கின்றாரே என்றால் அவர் பரலோகத்துக்கு செல்கின்றார். அவர் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது அவள் என்ன செய்கின்றார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது தேவதூதன் சொல்வதன் அவர்கள் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கேளுங்கள். அப்படி என்றால் இந்த மக்கள் யார் என்றால், நாம் பார்க்கின்ற பொழுது இவருடைய சொந்த ஊர் அது என்று நாம் பார்க்கின்ற பொழுது கலிலேயா என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இந்த 12 பேரில் வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது 11 பேர் கலிலேயாவை சேர்ந்தவர்கள், யூதாஸ்காரியோத்து மட்டும் யூதேயாவை சேர்ந்தவன் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது நமக்கு முக்கியமில்லை. ஆனால் இந்த மக்களை நாம் பார்க்கின்ற கலிலேயா என்றால் இந்த யூதேயாவுக்கு வடக்கு இருக்கின்ற நாடு, அதாவது அங்கே மேலே இருக்கின்ற நாடு, இதில் இருக்கின்ற மக்கள். இந்த கலிலேயா மக்களுக்கு இந்த யூதரிடத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, இவரிடத்தில் ஒரு பேச்சு இருந்தது. என்னவென்றால், அதாவது இன்றைக்கு நம்ம பொதுவாக நாம் பார்க்கின்ற பொழுது கூட பொதுவான டெண்டன்சி, அதாவது அது எல்லாருக்கும் பொருந்தும் என்பது கிடையாது. நாமும் கூட சில இடங்களில் நாம் பார்க்கின்ற பொழுது சில சிட்டிஸாக இருக்குமே என்றால் அவர்களுக்கு நல்ல படிப்பறிவு இருக்கக்கூடும், ஏனென்றால் அதிகமான நல்ல சிறந்த கல்விக்கூடங்கள் அங்கே இருக்கக்கூடும். சில ரிமோட் வில்லேஜ், அதாவது உள்ளாறு வசதி இல்லாத ஒரு கிராமமாக இருக்குமே என்றால் அங்கு அவ்வளவு பள்ளிக்கூடங்கள் அவ்வளவு இருக்காது, சரியான பள்ளிகள் இருக்காது. எனவே அந்த இடத்திலிருந்து அதிகமாக சிறந்த மக்கள் வருவார்கள் என்றால் வரக்கூடும், 1-2 வரக்கூடும். ஆனால் பொதுவாக நாம் பார்க்கின்ற பொழுது குறைவாக தான் இருக்கும். அப்படிதான் இந்த யூதர்களை நாம் பார்க்கின்ற பொழுது அதிகமான பெரிய ஆட்கள் எல்லாம் எங்கே இருந்தாலும் என்றால் அவர்கள் யூதேயாவிலிருந்து வருகின்ற மக்கள். எனவே இந்த கலிலேயாவிலிருந்து யாராவது சிறந்தவர்கள் இருப்பார்கள் என்றால் இருக்க முடியாது என்பது அவருடைய பொருள். நாம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யோவான் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைத்து சீஷர்களை அழைத்து கொண்டு வருவார். அப்பொழுது நத்தானியேல் அங்கே அழைப்பார். அவர் பிலிப்பை அழைத்து, பிலிப்பு என்ன செய்வார் என்றால் தன்னுடைய நண்பனாகிய நத்தானியேலை அவர் அழைத்து கொண்டு வருவார். நத்தானியேல் இடத்தில் அவர் போய் சொல்லுவார், வேதம் சொல்கின்ற மேசியாவை நாங்கள் பார்த்து விட்டோம். அவர் யார் என்றால் அவர் நாசரேத்தில் உள்ள ஆண்டவராகிய இயேசு என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வார். அதற்கு பிலிப்பு என்ன சொல்வாரே என்றால், யோவான் 1ஆம் அதிகாரத்தினுடைய 46வது வசனத்தை வாசிங்களா. 46. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ என்றான். பாருங்கள், அவன் என்ன சொல்கின்றானே என்றால், இந்த மேசியா நாசரேத்திலிருந்து உள்ள இயேசு என்று சொல்கின்ற பொழுது அவனுடைய முதலாவது ரியாக்ஷன் என்னவென்றால், நாசரேத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை உண்டாகுமோ? நாசரேத்து கலிலேயாவில் இருக்கின்ற பகுதி. எனவே என்ன சொல்கின்றார் என்றால், இந்த கலிலேயாவிலிருந்து, இந்த நாசரேத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மையான காரியம் வரக்கூடுமோ என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கிறார். ஏன் காரணம் என்றால் இதுதான் காரணம். அவர்கள் அந்த நாட்களில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வடபகுதியாகிய கலிலேயாவிலிருந்து எந்த ஒரு நல்ல காரியமும் வரக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் நினைத்திருந்தார்கள். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம், அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது யாக்கோபும் யோவானும் என்ன செய்கின்றார்கள், யோவானும் பேதுருவும் என்ன செய்கின்றார்கள் என்றால் ஒருவனுக்கு சுகத்தை கொடுக்கின்றார்கள். அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் தளமாக அவர்கள் மிகவும் தைரியமாக அவர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது என்ன செய்கின்றார்கள் என்றால் அதிகாரிகளை பிடிக்கின்றார்கள். அப்பொழுது என்ன நடக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு 13வது வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு
அறிந்து கொண்டார். பாருங்கள் என்ன நடக்கிறது என்றால், பார்க்கின்ற பொழுது யார் இதை செய்கின்றது? இதை செய்கிறது யார் என்றால் யோவானும் பேதுரும் என்று சொல்லிக் கொண்டு பார்க்கின்றோம். இவர்கள் எங்கே உள்ளவர்கள்? கலிலேயாவில் உள்ளவர்கள். உடனே என்ன சொல்கின்றார்கள்? இவர்கள் படிப்பறிவற்றவர்கள், இவர்கள் பேதமை உள்ளவர்கள். யோசித்து பாருங்கள். ஏனென்றால் அதான் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அழைக்கின்ற பொழுது அவர் எப்படிப்பட்டவர்களை அழைத்திருக்கின்றாரே என்றால், அவர்கள் படிப்பறிவில் குறைந்தவர்களை அழைத்திருக்கின்றார், பேதமை உள்ளவர்களை அவர் அழைத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களை யோசித்து பாருங்கள் எப்படிப்பட்டது என்று சொல்லிக்கொண்டு. இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற அறிவை நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட மக்களை ஒருவர் தெரிந்தெடுக்க கூடுமா? தெரிந்தெடுத்து இவ்வளவு ஒரு பெரிய வேலையை அவரிடத்தில் கொடுக்க முடியுமா என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன சொல்வோம் என்றால் ஆச்சரியப்படுவோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் எப்படிப்பட்ட மக்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றாரே என்றால், இந்த அறிவில் குறைந்த மக்களை அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பேதமை உள்ள மக்களை என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம், தேர்ந்தெடுக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இவர்கள் எப்போதுமே அதிகமான நேரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மிகவும் தவறுதலாக புரிந்து கொண்ட மக்கள். அவர்களோடு கூட இருந்த பொழுதிலும் கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்து அவர் யார் என்று அறிந்திருந்த பொழுதிலும் கூட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மிகவும் தவறுதலாக அறிந்து வைத்திருந்த மக்கள் தான் இந்த 12 பேர். நாம் வாசிக்கின்ற பொழுது கூட இவர்கள் யூதர்கள். இவர்கள் யூதர்களானபடியினால் இவர்களுக்கு வேதம் பழைய ஏற்பாடு நன்றாகவே தெரியும். இந்த பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு வர இருக்கின்ற மேசியா எப்படி முதலாவது வர இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நம்மால் வாசிக்க முடியும். எனவே இது இவர்களுக்கு தெரியுமா என்றால் நன்றாக தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சீஷர்களோடு பேசுகின்ற பொழுது ஒன்றை கேட்பார். இவர்கள் யார், என்ன இவர்கள் யார் என்று நினைக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு, அதற்கு ஒரு சில காரியங்களை சொல்லுவார். யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுவார், எரேமியா என்று நினைக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை கேட்பார். இப்பொழுது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கின்றீர்கள்? மக்கள் என்னை யார் என்று நினைக்கின்றார்கள் என்பதை விட்டு விடுவோம். நீங்கள் என்னை யார் என்று நினைக்கின்றீர்கள்? பேதுரு என்ன சொல்வார்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்படி என்றால் நீர் தேவனிடத்தில் நீர் கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மேசியா நீர்தான் என்று சொல்லிக்கொண்டு பேதுரு என்ன செய்கின்றார் என்றால் அறிக்கையிடுகின்றார். எனவே இந்த 12 பேருக்கும் இவர் யார் என்று தெரியுமா என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியுமா என்றால் நன்றாகவே தெரியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவரிடத்தில் சொல்லுவார், நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் மரிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மரிக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது பேதுரு என்ன செய்வாரே என்றால், நாம் வாசிக்கின்ற பொழுது மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 23 வசனங்களை யாராவது வாசியுங்கள். இதெல்லாம் அறிந்திருந்த பொழுதிலும் கூட வேதம் நன்றாக தெரியும், பழைய ஏற்பாடு நன்றாக தெரியும், அவருடைய மேசியாவை பற்றியும் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றும் தெரியும். ஆனால் நான் கல்வாரிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது இந்த அதிகமாக அறிந்திருந்து அதிகமாக பேசுகின்ற பேதுருவே என்ன சொல்வாரே என்றால் 21 முதல் 23 வசனங்கள் மத்தேயு 16. அது முதல் இயேசு என்பதை அவருடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை அப்பாலே போய் சாத்தானே என்று பாருங்கள். இவ்வளவு தூரம் தெரிந்திருந்த பொழுதிலும் கூட, இவர் யார் என்று அறிந்திருந்த பொழுதிலும் கூட என்னதான் செய்கின்றார்களே என்றால் இது உமக்கு நேரிடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு. அப்படி என்றால் இவர்கள் சரியாக புரிந்திருந்தார்களா என்றால் கிடையாது. இவ்வளவு தூரம் கூட இருந்த பொழுதிலும் கூட அதான் அவர்கள் பேதமை உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் சரியாக புரிந்திருந்தார்களா என்றால் அது கிடையாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இவர்களை பல இடங்களில் அதற்றுவதை நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மால் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களோடு பேசுவார். பேசுகின்ற பொழுது ஒரு காரியத்தை குறித்து சொல்வார். ஒரு மனுஷனை எது அசுத்தப்படுத்துகிறது என்றால் அவனிடத்தில் வெளியே இருந்து உள்ளே செல்கின்றது அவனை அசுத்தப்படுத்தாது. அப்படி என்றால் அவன் சாப்பிடுகின்ற ஒன்றும் என்ன செய்யாது என்றால் அவனை அசுத்தப்படுத்தாது. எதுதான் அவனை அசுத்தப்படுத்துமே என்றால் அவனுடைய இருதயத்திலிருந்து வருகின்ற காரியங்கள், அவனுடைய இருதயம் உள்ளான காரியங்கள் தான் ஒரு மனுஷனை அசுத்தப்படுத்தும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களோடு பேசிக்கொண்டு வருவார். மார்க் 7ஆம் அதிகாரத்தில் எல்லாம் வாசிக்கின்ற பொழுது இப்பொழுது இவர்கள் எல்லாம் கேட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் கேள்வி கேட்பார்கள். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பதிலை சொல்வார். 18ஆம் வசனம் மார்க் 7:18. அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா?
அறிந்து கொள்ளவில்லையா? பாருங்கள், நீங்களும் இவ்வளவு உணர்வுள்ளவர்களா? ஆர் யூ ஆல்சோ வித்வுட் எனி அண்டர்ஸ்டாண்டிங்? உங்களுக்கு அந்த புரிதல் இல்லையா? அப்படி என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னவற்றை கேட்ட பொழுதிலும் கூட இருந்த பொழுதிலும் கூட அவர்கள் எல்லாவற்றையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்றால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் பல இடத்தில் நம்மால் வாசிக்க முடியும். நேரம் குறைந்தபடி நான் அதை விட்டு விடுகின்றேன். நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் மார்க் 16ஆம் அதிகாரத்தில் என்ன கீழே நம்மால் வாசிக்க முடியும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த பிறகு கூட அவர் பேசிக்கொண்டு சொல்கின்ற பொழுது கூட லூக்கா 24ஆம் அதிகாரத்தை வாசிப்போமே என்றால், லூக்கா 24ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 25 முதல் 26 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், லூக்கா 24, 25, 26 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 24 பாருங்க, கேளுங்க, கவனமாக கேளுங்கள். தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. போதும் பாருங்கள், அவ்வளவு தூரம் ஃபூல்ஸ் என்று சொல்லிக்கொண்டு இவ்வளவு தூரம் தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கின்றார்கள், கேட்டிருக்கின்றீர்கள், அறிந்திருக்கின்றீர்கள். ஆனால் இதை அறிந்து கொள்வதற்கு புத்தி இல்லாத மனுப்புத்திரர்களாக இருக்கின்றீர்களே என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்ன யோசித்து பாருங்கள் அருமையானே, இவள் எப்படிப்பட்ட மக்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இருந்திருக்கின்ற கலிலேயை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பொழுதிலும் கூட இவர்களை புத்தியை நாம் பார்க்கின்ற பொழுது புத்தியில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் குறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற பொழுது கூட தங்களை குறித்து சொல்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை வாசிப்போமே என்றால், நான் முடித்து விடுகின்றேன். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 4, எங்களுக்கு தோன்றுகிறபடி, கவனமாக கேளுங்கள், தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையான, பாருங்கள், நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? வேடிக்கை உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த வசனம் கூட, நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவின் புத்திசாலிகள். போதும் பாருங்கள், என்ன சொல்கின்றோம்? நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட இந்த மக்கள், இவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது இவருடைய நிலைமை எப்படி இருந்தது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு நம்மோடு நாம் அதை கம்பேர் பண்ணுவோமே என்றால் நாம் அதை விட எவ்வளவோ சிறந்தவர்கள். நாம் அறிவில் கல்வியில் எவ்வளவோ சிறந்தவர்கள். அருமையானவர்களே, இந்த மக்களை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அழைத்திருக்கின்றார். யாரை அழைத்திருக்கின்றாரே என்றால் சாதாரண மனுஷர்களை, பலவீனமுள்ள மக்களை, அறிவில் குறைந்த மக்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அழைத்திருக்கின்றார். ஏன் அழைத்திருக்கின்றார்? நான் முடிக்கின்றேன். இந்த வசனத்தை மாத்திரம் நீங்கள் வாசித்து நம்ம முடிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 31 வசனங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 30. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். 21:9 வாசிக்கின்ற, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடியே நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதப்பட்டபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஏன் இப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார்? காரணம் இருக்கின்றது. அது வருகின்ற நாட்களில் நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். நாம் அவருடைய சீஷர்களாக இருக்கின்றோம். அன்று இந்த உலகத்தை மாற்றுவதற்காக, உலகத்திற்கு தன்னுடைய சுவிசேஷத்தை எடுத்துச் செல்வதற்காக அவர் தெரிந்து கொண்ட மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். சாதாரண மக்கள், உங்களையும் என்னையும் போல பாடு உள்ள மக்கள், பலவீனமுள்ள மக்கள், சாதாரண மக்கள், அறிவில் நம்மை விட குறைந்த மக்கள், கல்வி அறிவில் மிகவும் குறைந்த மக்கள்.
அந்த மக்களை தான் அவர் அன்றைக்கு தெரிந்து கொண்டு இந்த உலகத்தை மாற்றினார். இன்றைக்கு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நாம் கல்வியில் அவர்களை விட மிகவும் சிறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதிகமாக கற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பலவிதமான காரியங்களை அறிந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மிடத்திலும் பலவீனம் இருக்கின்றது. சாதாரண மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்மையும் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அந்த ஊழியத்தை செய்யும்படி. எனவே அருமையாளர்களை நாம் நினைக்க வேண்டாம், என்னால் இதை செய்ய முடியாது, இந்த ஊழியம் பெரிய ஊழியமாக இருக்கின்றது, மக்களிடத்தில் சுவிசேஷத்தை சொல்லுகின்றது பெரிய காரியமாக இருக்கின்றது, என்னால் முடியாது என்று கிடையவே கிடையாது. ஏனென்றால் செய்வது நம்முடைய திறமையில் நாம் செய்வது கிடையாது, அவருடைய திறமையில். அதான் அவர் சொல்லியிருக்கின்றார், எதற்காக நான் எடுத்திருக்கின்றேன் ஒரு காரியத்திற்கு. எனவே நாம் யாருமே என்ன செய்ய முடியாது என்றால், என்னால் செய்ய முடியாது என்று சொல்லிக்கொண்டு நம்மால் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏனென்றால் எந்த மக்களை தேர்ந்தெடுத்து உலகத்தை அவர் மாற்றினார் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். அதைவிட பெரிய மக்களாக நம்மளை அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நாம் சாதாரண மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம், பலவீனமுள்ள மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம், அறிவில் அவ்வளவு ஞானமுள்ள மக்கள் கிடையாது. இருந்தாலும் என்ன செய்திருக்கின்றாரே என்ற நம்மை தேர்ந்தெடுத்து. ஆனால் நாம் என்ன செய்ய முடியும்? எப்படி அந்த மக்கள் உலகத்தை மாற்ற முடிந்ததோ, எப்படி அந்த மக்கள் சுவிசேஷத்தை சொல்ல முடிந்ததோ, அவனமாக நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் சொல்ல முடியும். அப்படி என்றால் யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் சாதாரண மக்களிலிருந்து தன்னுடைய சீஷர்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல் சாதாரண மக்களாக இருக்கின்ற நம்மையும் அவருடைய சீஷர்களாக என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எதற்கு என்றால் அவருக்கு ஊழியம் செய்யும்படியாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. அன்று அந்த அப்போஸ்தலர்களை நீ தெரிந்து கொண்டீர், உம்முடைய சீஷர்களாக நீ தெரிந்து கொள்கின்ற பொழுது சாதாரண மக்களிலிருந்து நீதாமே தேர்ந்தெடுத்திருக்கின்றீர். பல பாடுகள் உள்ள மக்கள், குறைவுள்ள மக்கள், அறிவில் குறைந்த மக்களை நீதாமே தேர்ந்தெடுத்து அந்த பெரிய ஊழியத்தை நீதாமே செய்கின்ற பொறுப்பை கொடுத்து அதற்கு தேவையான அனைத்து கிருபைகளை நீதாமே கொடுத்திருக்கின்றீர். அதே போல் ஒன்றுமில்லாத எங்களையும் நீதாமே தேர்ந்தெடுத்திருக்கின்றீர். உம்முடைய பிள்ளையாய் நீதாமே மாற்றியிருக்கின்றீர். அது மாத்திரமல்ல, உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுகின்ற கட்டளை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். அதை உம்முடைய பலத்தினால் செய்ய முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்ட மக்களாய் நாங்கள் உம்முடைய கடமையை நீர் எங்களுக்கு கொடுத்த பொறுப்பை செய்வதற்கு நீதாமே கிருபை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய பிள்ளைகளை மாற்றியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன்.